இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 புஷ்பா 2 அப்படிங்கிற படம் இந்திய அளவில் கலெக்ஷன் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் அடிச்சது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 3 அப்படின்னு அதோடைய கண்டினியூஸில் படம் வரப்போகுது அப்படிங்கிற டைட்டிலோட புஷ்பா 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப புஷ்பா 3 வந்து இந்த காரணங்களை வச்சு மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் ஒரு கருத்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி செகண்ட் பார்ட்லையும் சரி ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 2 படத்துலையும் இந்த 2 இடத்த தவிர பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து கட்ட போனதாகவே நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் காரணமாக ஜப்பானுக்கு வந்து கட்டை ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத வச்சு கூட படம் மூவ் பண்ணலாம். அடுத்ததாக காரணம் நம்பர் 2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்வர் சிங் செகாவத் கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி செகண்ட் பார்ட்லையும் சரி ஒரு சைக்கோத்தனமான வில்லனா ஒரு குணம் கொண்ட ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா உடனே நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி வந்து கேரக்டர் இருக்கிறப்ப அவர் வந்து தற்கொலை கண்டிப்பாக முயற்சி பண்ணுறது காட்டியிருந்தாலும் அதோடைய விளைவு வந்து முழுசாக வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. அப்படிங்கிறப்ப அவர் வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதன் அடிப்படையிலையும் பார்ட் 3 வந்து ரன் ஆகலாம். காரணம் நம்பர் 3. மங்கள சீன் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. புஷ்பாவோட டீலிங் வந்து ரொம்ப பெருசாகிட்டதுனால இனிமேல் வந்து நம்ம புஷ்பா வந்து எதிர்க்க முடியாது அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படி வந்து ஒதுங்கலை அப்படின்னா இவரை வச்சு புஷ்பா 3 மூவ் ஆகலாம். காரணம் நம்பர் 4. சித்தப்பா மற்றும் அவருடைய அரசியல் பயண வாழ்க்கையும் புஷ்பா 3ல் வந்து இடம்பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தப்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து சிஎம் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மெயினாக புஷ்பா தான் காரணமாக இருப்பா. அப்படியே சிஎம் பதவியே புஷ்பாவால் காலியாயிருது அப்படிங்கிற மாதிரி படம் வந்து நகருது. அப்படிங்கிறப்ப சித்தப்பா வந்து எந்த பக்கம் வேணுமாலும் சாயலாம். புஷ்பாவை வந்து எதிர்த்து நின்று தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புஷ்பா கூடவே போகலாம். காரணம் 5. அடுத்த முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரதாப் ரெட்டி. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி பவரில் இருக்கிற ஆளுகிட்ட பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து மிகப்பெரிய பகையை உருவாக்கிட்டார். சென்ட்ரலில் ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து இவருக்கு வந்து சாதகமாகவும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை சித்தப்பாவே இல்லைனாலும் இவர் வந்து புஷ்பா வந்து நேரடியாக வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரணம் நம்பர் 6. புஷ்பா 3 பார்த்தீங்கன்னா பணம் பதவி ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் மீறி வேற ஒரு டைரக்ஷனில் கூட மூவ் ஆகலாம். அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்பாவோட அப்பாவோடைய கேரக்டரை வச்சு கூட இந்த 3வது பார்ட் மூவ் ஆகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்பாவை பழி வாங்கிறதுக்கு நேரடியாக புஷ்பா வீட்டில் யாரையாவது கிடச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்களோட அண்ணனை வந்து ஆகவே ஆகாது அப்படிங்கிற வீட்டில் தான் வந்து அவங்க ஒரு குரூப் வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து கடத்திட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையை வச்சு நம்ம பார்க்குறப்ப புஷ்பாவை அழிக்கிறது மட்டும் இவங்களோட நோக்கம் இல்லை, அவங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே புரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்பாவோட அப்பா வந்து என்ன தொழில் செஞ்சார் அப்படின்ட்டு 2 பார்ட்லேயுமே வந்து தெளிவாக எங்கேயுமே சொல்லலை. புஷ்பாவுடைய அவங்க அப்பாவுக்கும் பிரதாப் ரெட்டியுடைய அவங்களுடைய சுற்று வட்டாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரு முன்விரோதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகுது இந்த இடத்துல. இந்த ட்விஸ்ட்டை மையமாக வச்சு கூட 3வது பாட்டு ரெடி ஆகலாம். அடுத்ததாக காரணம் நம்பர் 7. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏத்தனை செஞ்சந்தனை எல்லாமே வந்து சைனாவுக்கு போகக்கூடியது. ஆனால் வந்து இது ஒன்று கூட வந்து சைனாவுக்கு போகலை. இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலே இது எல்லாமே வந்து பிளாக் ஆகி நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மிகப்பெரிய வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸ்ரீலங்காவிலிருந்து எப்படி வந்து சைனாவுக்கு கட்ட போகுது அப்படிங்கிறத மையமாக வச்சு கூட புஷ்பா 3 மேக் ஆகலாம். காரணம் நம்பர் 8. நான் வந்து கண்டிப்பாக இறந்துரும் அப்படின்ட்டு 2வது பாட்டிலே வந்து தெளிவாக சொல்லியிருப்பா. அப்படியே இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோடைய ஒய்ஃப் ஸ்ரீவல்லி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கிறத உறுதிப்படுத்துவாங்க. இந்த சமயத்தில் புஷ்பா பார்த்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு தீவிர கடவுள் நம்பிக்கையான செயலை செஞ்சிருப்பா. அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லியும் புஷ்பாவும் 2 பேருமே சேர்ந்து பையனாக இருந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. புஷ்பா 3வது பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது ஸ்ரீவல்லிக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற கேள்வியோட இந்த வந்து படம் வந்து ரன் ஆகலாம். இந்த சீன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தாலும் இதை வச்சே வந்து படம் ஃபுல்லாக வந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான். ஒருவேளை புஷ்பா வந்து இந்த 3rd பார்ட்டில் இறந்துட்டாலும் ஸ்ரீவல்லிக்கு வந்து பையன் பிறந்தாலும் புஷ்பாவுடைய 4th பார்ட் வர்றதுக்கு இந்த இடம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நம்ம வந்து யோசிக்காமல் பதில் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா புஷ்பா 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு 3 படத்தையும் வந்து விட்டு போன கேரக்டர்லாம் சேர்த்து ஒரு படமாக மேக் பண்ணி அந்த படத்தை வந்து அவங்க அம்மாவோ அவங்க ஆயாவோ அந்த பையன்கிட்ட சொல்கிற மாதிரி கூட 4th பார்ட் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இந்த இடம் வந்து அமைச்சு கொடுக்கும்.
நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 7 காரணங்கள் அடிப்படையில் புஷ்பா 3 வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதையும் தாண்டி திரைப்பட குழு வந்து புதுவிதமாக வந்து புஷ்பா 3 மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எதுவும் நம்ம கையில் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 7 சீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக நம்பலாம். இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் புஷ்பா 3 அப்படிங்கிற படம் வந்து நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்பா 1, 2 பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் ஹிட் ஆயிடுச்சுன்னு நம்ம நல்லாவே தெரியும். இந்த 2 பாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பிஜிஎம் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த மியூசிக் வந்து எதிர்பார்ப்பு செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் குறைஞ்சிது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த குறைவு வந்து போக்கி புஷ்பா 3ல் வந்து மிகப்பெரிய வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் பிஜிஎம் வந்து ஏற்படுத்தினா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். புஷ்பா 1, 2 பார்த்தீங்கன்னா மெகா ஹிட் திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால புஷ்பா 3க்கு வந்து ஃபேமிலியோடு வந்து வர ஆடியன்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்லேயாவது ரொமான்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியா ரொமான்ஸ் கொண்டு வந்தால் போதுமானது. இப்படி அமைஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வரவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சரி இந்த ரொமான்ஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட வர டீனேஜ் பசங்களும் சரி பேரண்ட்டுக்கும் சரி கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இந்த ரொமான்ஸ் சீன்லாம் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி புஷ்பா 3ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புஷ்பா 3 திரைப்பட குழு வந்து எப்படி வந்து புஷ்பா 3 மேக் பண்ணி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து இதை வந்து எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பொழுதுபோக மட்டும்தான் படம் பார்க்கணும். வாழ்க்கையோட ஒரு அங்கமாக நினச்சி படம் பார்க்கறது கண்டிப்பாக தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திரைத்துறையில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகையரே வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் கூத்தாடிங்க, நாங்கள் கூத்தாடுறத நீங்கள் பணம் கொடுத்து பார்க்குறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள உறவு. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா நாம் சில உயிர்களை வந்து இழக்க வேண்டியதில்லை, சில கஷ்டங்கள் வந்து மக்கள் வந்து அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு எனது தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.